ஹே பிளஸ் காட், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் டெலிவரி தான் போயிட்டுருக்கோம். 250cc செக்மெண்ட்டே கதற விட்டுருக்க ஒரு பைக் தான். கிட்டத்தட்ட ஒரு 4000 rupeesக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி குயிக் ஷிஃப்டர்லேருந்து எல்லாமே 390 மாதிரி அப்டேட் பண்ணி 250 இன்ஜினை கொடுத்துருக்க கேடிஎம்க்கு நான் என்ன சொல்கிறது தெரில. அந்த பைக் தான் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். நம்ம இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட பைக் தான். அங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? நம்ம வந்துட்டோம், ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். ஷோரூம் புக்கிங் இருக்காடா? வந்துட்டோம் ஏடிஎம் ஷோரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த ஷோரூம் தான் கைஸ். இந்த கலரை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? நீங்கள் நினைக்கிற அது இல்லை, வேற ஒன்று. அதான் இந்த 250. இவர் தான் பைக் டெலிவரி எடுக்கிறாரு. பைக் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரீனா கலரா? க்ரீனா கலரா இல்லை பிளாக்காக. நம்ம இந்த 250 தான் டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். நிறைய பேர் வராங்கன்னா இந்த பையன் மட்டும் வந்திருக்கான். இவர் யார் தெரியுமா? இவர் தான் க்ரீனா. பிளாக் கலர் தான்டா, சேம் இதே கலர் கிட்டோ. இங்கே வெளியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏமாத்துறீங்களா? ஜோக் கட்டுறீங்களா? சொல்லுங்க. ஏடா ஏய் 125 யார்டா வாங்குறா? கலர் கொடுத்து சேம் எல்லாமே தான். ஹெட்டு போர் மட்டும் மாற்றினா 200 மாற்றிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டுருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இவருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடா அடா ஏய் உன் ஃபோன் எங்கடா? எடு ப்ராப்ளம் எடு. சரிடா. Oh my god! Wow! எர்ரா ஓபன் பண்றா. வெக்கப்படாதீங்க. ஏய் நீ அது சரிப்பட்டு வர மாட்டேன். வெற்றிகரமாக வந்தோம். டெலிவரி முடிஞ்சிச்சு. ஒரு பீஸ் கேக் கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. நான் வச்சா நீ தான் க்ளீன் பண்ணோம். நான் ஏன் க்ளீன் பண்ணோம்? இதை யார் க்ளீன் பண்ணுறீங்க? ஏய் பைக் ஓனர் க்ளீன் பண்ணிட்டு போ. அதே மாதிரி இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். வெயிட் பண்ணுங்கள். போடு எல்லாத்தையும், எல்லா ஹோட்டலையும் விடுது. அதே மாதிரி கூடிய விரைவில் நம்ம சேனலில் இந்த வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வண்டியை பற்றி நம்ம போட்டுருவோம். சவுண்ட் பார்க்குறீங்களா? லோ பண்ணுறாங்க, நம்ம பார்க்க வேணாம். நல்லாயிருக்கு எல்லாமே. விஷால் 390 மாதிரி தான். நான் இன்ஜின் மட்டும் 250 கொடுத்து பக்காவாக மாறிட்டாங்க. EFT ஒயர் பைக் காட்டிலே. என்ன ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து அட்ஜஸ்டபிள் கிளச்சே கிடையாது. பார்த்துக்கலாம். ஃபுல்லாக டீட்டெயில் ரிவ்யூவில் பேசுவோம், ஓகேவா? இந்த வீடியோ வந்து சும்மா தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? பார்ப்போம். ஃபைனலி பைக் டெலிவரி எடுத்துட்டோம். கேக் கட்டிங் பண்ணுவோம். வந்தோம், பைக் டெலிவரி எடுத்தாச்சு. நீங்களும் கிளம்ப போகிறோம். இதில் என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்
எல்லாத்தையும் பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். டிஸ்அட்வான்டேஜ் வண்டி கிடையாது, இவன் தான். ஓகேவா? இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோ ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகே, பை. ஓனர் ட்ரீட் வைங்க ஓனர், பைக் ஓனர். புரியல. சண்டே ரைடு எப்போ வருவீங்க? வண்டிலாம் எடுத்துட்டீங்க, சிரிப்பா இருக்கீங்க. இல்லை பட்ஜெட் இல்லை, காசு இல்லை. மானிட்டேஷன் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்து எதனா மானிட்டேஷன் பண்ணி விடுங்க. நீங்கள் மானிட்டேஷன் ஆயிடுச்சு, இந்த வீடியோ போட்டு ஆயிடணும். பார்ப்போம். இதே மாதிரி நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில்டு வீடியோன்னு சொல்லலாம், டீட்டெயில்டு ஒரு ரிவ்யூ வந்து சீக்கிரம் வரும் நம்ம சேனலில். நிறைய பேர் போடல, அதுமாதிரி நம்ம போடலான்னு இருக்கோம். சரிங்களா? பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி போகுது, எப்படி ஓடுது. சரிங்களா? பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி வேறு எதனா வண்டி பண்ணலாம், ஓன் டெலிவரி தான் எடுக்கலாம்னா, சென்னைக்குள்ளே எந்த பைக் டெலிவரி இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் டெலிவரி போடுவோம். ஓகே, டாடா, பை பை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.